ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் சிஆர் ட்ரேடர் பேசுகிறேன். இன்றைக்கான ட்ரேடு எல்லாத்துக்கும் எப்படி போச்சு மெசேஜ் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி ட்ரேட் பண்ணல, லைவும் போடலை. ரீசன் என்னென்னா பச்சை தாக்கல் நல்ல ஒரு தாக்கல் இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம உள்ளே என்ட்ரி ஆகலை. ஸோ இன்றைக்கி நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டையும் பார்த்துனாவே தெரிஞ்சிருக்கும். பெருசாக மொமெண்டம் இல்லை. ஒரு சின்னதாக ஒரு கன்சல்டேஷன் மார்க்கெட்டு தான். நேற்று நம்ம ப்ரெடிக்ஷன் பண்ணி சொன்ன மாதிரியே, அதாவது எந்தெந்த லெவல்ஸ் நம்ம கொடுத்துருந்தோமோ அது எதுவுமே பிரேக் அவுட் கொடுக்கல. ஓகேவா? ஸோ அதனால் நம்மளோட என்ட்ரியும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பட்ஜெட் தாக்கல் இந்த மாதிரி டைம்லாம் வரும்போது நமக்கு கொஞ்சம் சேஃபாக ட்ரேட் பண்ணுறது ரொம்ப நல்லது. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா நம்மளோட சேனலில் ஃபாரெக்ஸ் மார்க்கெட், ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ், கிரிப்டோ மார்க்கெட், அப்புறம் பைனரி, இது எல்லாத்துக்கும் டெக்னிக்கல் அனாலிசிஸாக நம்ம ஒரு போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். த சேம் டைம் என்ன அப்படின்னா நம்ம ட்ரேடை லைவில் எடுத்து காமிச்சிக்கிட்ருக்கோம். ஓகேங்களா? அதனால் ஒரு லேர்னிங்க்காக இந்த சேனல் உருவாக்கப்பட்டது தான். ஸோ தேவைப்படுறவங்க இதில் ஜாயின் பண்ணி லேர்ன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராமோட லிங்க் இருக்குது. தேவைப்படுறவங்க அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கங்க. ஃப்ரீ புக்ஸ் நான் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? சரி, இப்போ வாங்க நாளைக்கான அப்டேட் என்னன்னு சொல்லி பார்த்துருவோம். நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டையும் பார்த்துருவோம். இப்போ என்னென்னா ஃபஸ்ட்டு பேங்க் நிஃப்டி பார்ப்போம். பேங்க் நிஃப்டி நேற்று நான் சொல்லியிருந்தேன், இந்த 2 லெவல்ஸ் முக்கியமான லெவல்ஸ் அப்படின்னு நேற்று நான் சொல்லியிருந்தேன். பார்த்தா தெரியும். இப்போது எந்தெந்த லெவல்ஸ்னால் 46,200 அது ஒரு லெவலு. அடுத்தது 46,650 இந்த 2 லெவல்ஸும் நம்ம சொல்லியிருந்தோம். ஓகேவா? இப்போ அந்த 2 லெவல்ஸுக்குள்ளே தான் மார்க்கெட் போயிருக்கே தவிர அதுக்கு மேலே ஒன்றும் பெருசாக இல்லை. நான் என்ன சொல்லியிருந்தேன்னா மார்க்கெட் ஒரு டபுள் டாப் கிரியேஷன் ஆகிருக்கு, கீழே வருவான் அப்படின்லாம் எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு சொன்னால், அதே மாதிரி தான் மார்க்கெட் இந்த இடத்துல இருந்த ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இதை சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இந்த ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இந்த இடத்துல ஒர்க் ஆச்சு. ஸோ இப்போ என்னென்னா ஒரு கன்சல்டேஷன் மார்க்கெட் இன்றைக்கி ஒரு சின்னதாக நல்ல ஒரு கரெக்ஷன் கொடுத்துட்டு ஒரு சின்னதாக ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துருக்கானா. ஸோ இப்போ இந்த டைமில் என்ன பண்ணலாம் அப்படின்னா மார்க்கெட் நாளைக்கு ஒரு பிரேக் அவுட்டு ஒரு இந்த லெவல்ஸ் பிரேக் அவுட் கொடுத்து சாலிட் கேண்டில் தான் வைக்கிதான்னு பாருங்கள். அப்படி இந்த லெவல்ஸ் பிரேக் அவுட் கொடுத்துட்டு சாலிட் கேண்டில் வச்சதுன்னா மார்க்கெட் இந்த லெவல் வரைக்கும், அதாவது 46,748 வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். அதையும் மிஸ் பண்ணிச்சுன்னா, அதையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 47,400. ஓகேவா? இந்த 2 லெவல்ஸு அதுக்கு மேலே போகாது சல்லுன்னு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா மேலே போகும் அப்படிங்கிறது ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் கரெக்ஷனை ஒரு பெரிய கரெக்ஷன் கொடுத்தாலும் திரும்ப மேலே ஏறிட்டான். ஓகேங்களா? பார்த்தா தெரியும் மார்க்கெட் இந்த இடத்துல ஆரம்பிச்சிருக்கு. ஓகேவா? இந்த இடத்துல ஆரம்பித்து நல்லா கரெக்ஷன் கொடுத்துட்டு திரும்ப ஒரு டபுள் பாட்டம் டச் கொடுத்து திரும்ப மேலே போயிருக்கோம். இந்த சின்ன சின்ன ஸ்கால்பிங் பண்ணுறவங்க, நல்லா டெக்னிக்கலாக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க, கொஞ்சம் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் நல்லா தெரியும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த இடத்துலலாம் கொஞ்சம் ட்ரேடு பண்ணியிருக்கலாம். ஓகேவா? இது ஆனால் என்னையை பொறுத்த வரைக்கும் இதில் எதுவுமே ட்ரேடுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியாக எனக்கு தெரியலை. ஓகேவா? ஸோ அதனால தான் நான் அதை விட்டுட்டேன். சரி, இப்போது இந்த இடத்துல ரிஜெக்ஷன் வச்சதுன்னா என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ மார்க்கெட் கரண்டில் இருக்குது. இங்கேயே ரிஜெக்ஷன் கொடுக்குறோம் அப்படின்னா இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது பாட்டத்தில். ஓகேவா? பார்த்தா தெரியும். இந்த பாட்டத்தில் ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைனில் மார்க்கெட் நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேவா? நான் நேற்றே சொல்லியிருந்தேன் ஒரு இம்பல்ஸ் மூவ் கொடுத்துக்குறோம் அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல இருந்து திரும்ப இங்கேருந்து தான் புல் பேக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேவா? மார்க்கெட்டு ஒரு இம்பல்ஸு, ஒரு கரெக்ஷன், ஒரு இம்பல்ஸு, ஒரு கரெக்ஷன். அந்த கரெக்ஷன் எங்கன்னா இந்த நமக்கு ட்ரெண்ட் லைனில் இன்னும் கொடுக்கல. ஓகேவா? நம்ம இந்த ட்ரெண்ட் லைன் இதுவும் எடுத்துக்கலாம். இப்போ சொல்ல போனோம்னு வச்சுங்களேன், ட்ரெண்ட் லைன் இந்த மாதிரி லைனையும் வச்சு போட்டுக்கலாம். ஓகேவா? ஆனால் அதுக்கு ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ்லாம் இருக்குது. அதை பண்ணி தான் அதுக்கப்புறம் அதை பார்க்கணும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு லைன் ஷார்ட்டை வச்சு பார்க்கும்போது மார்க்கெட் இந்த இடத்துல நமக்கு ட்ரெண்ட் லைன் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ அப்போ என்னென்னா இதிலேருந்து மார்க்கெட் இதில் இங்கேருந்து
ஒரு இம்பல்ஸ் மூவ் கொடுத்து ஒரு கரெக்ஷனு, ஒரு இம்பல்ஸ் மூவ் கொடுத்து ஒரு கரெக்ஷன் வந்துட்டு திரும்ப மேலே போகலாம். இல்லை அப்படின்னா இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணால் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டேன். ஓகேவா, அந்த மாதிரி வந்து அது பண்ணிக்கலாம். சரி, இப்போ இதை வந்து நம்ம கேண்டில் 6ஆக மாற்றிடும். இப்போ பார்த்தோம்னா நமக்கு ஒரு 3 டச் கிடச்சிருக்கு. பார்த்தா தெரியும் நமக்கு ஒரு 3 டச் கிடச்சிருச்சா. ஸோ மார்க்கெட் என்ன பண்ணணும், ட்ரெண்ட் லைனை வந்து நல்லா ரெஸ்பெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஆனால் இங்கே கீழே ஒரு விக்ஸ் வச்சுட்டு போயிருக்கான் பார்த்தீங்களா. ஸோ அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இந்த ட்ரெண்ட் லைனை இருங்க, இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம டபுளாக எடுத்துடணும். இந்த விக்ஸ் வரைக்கும் கால்குலேஷன் பண்ணிக்கணும். ஸோ எப்போ வந்து பிரேக் அவுட், அதாவது வந்து ஒரு புட் ஆப்ஷன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு இந்த லெவல்ஸ் வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுக்கும்போது புட் ஆப்ஷன் பார்க்கலாம். ஓகேவா, இந்த டபுள் ஏரியாவும் வந்து நமக்கு பிரேக் அவுட் கொடுக்கணும். ஓகேவா, இப்படி பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா நம்ம ஒரு புட் ஆப்ஷன் பார்த்து ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் வந்து கேட்ச் பண்ணலாம். சும்மா ஸ்கால்ப் நானும் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போய்ட்டு மார்க்கெட்டில் உட்காந்துட்டு மார்க்கெட்டு சல்லுன்னு ஏறும்போது பை பண்ணுறதும் அப்புறம் டக்குன்னு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுறது, இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கானா. ஓகேவா, இது ஒரு சினாரியோ. ஓகேவா, பை பண்ணிச்சுன்னா சப்போர்ட் இந்த இதெல்லாம் இருக்குது. நான் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் எல்லாமே வந்து நான் டெலிகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன், தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போது இந்த மாதிரி ஒரு மொமெண்டம் இருக்குது, ஒரு கப் ஃபார்மேஷன் வந்து ஃபார்ம் ஆகிட்டு போகுது. இப்போ என்ன பண்ணுவான்னா, இன்னும் கொஞ்சம் மேலே போய் நமக்கு இங்கேருந்து ஒரு சின்ன கரெக்ஷன் கொடுத்துட்டு, ஓகேவா, ஒரு கேண்டில் வச்சுட்டு போகலாம், இல்லை அப்படின்னா கேண்டில் வைக்காமலும் மேலே போகலாம். ஓகேவா, இது வந்து ஒரு கப் ஃபார்மேஷன் வந்து ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. ஓகேவா, சரி, இதில் இப்போ என்ன பண்ணலான்னா, இன்னொரு விஷயம் என்னென்னா, இதெல்லாம் நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஏன் 2-3 சினாரியோ சொல்கிறேன்னா, மார்க்கெட் வந்து இன்றைக்கி நல்ல கன்சல்டேஷன் ஒரு 2 நாளாகவே நல்லா பிரேக் அவுட், அதாவது எப்படி சொல்கிறது, நல்லா கன்சல்டேஷன் ஆகிட்டுருக்கான். அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து ஒரு பயங்கரமான ஒரு பிரேக் அவுட் கொடுத்து ஒரு மூமெண்ட் நடக்கும். ஓகேவா, ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் நம்ம வந்து 2-3 சினாரியோ எல்லாத்தையும் வந்து நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஓகேவா, இது மேக்ஸிமம் நமக்கு ரெசிஸ்டன்ட் லெவல், இது வந்து நமக்கு மேக்ஸிமம் சப்போர்ட் லெவல். ஓகேவா, இதெல்லாம் மார்க் பண்ணி வச்சுருக்கோம். இப்போது அடுத்ததாக இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைனை நான் மார்க் பண்ணுறேன். ஓகேவா, இந்த ட்ரெண்ட் லைனு நேற்றே பிரேக் அவுட் ஆனது தான், இந்த இடத்துல கரெக்ஷனுக்கும் வந்துருச்சு, திரும்ப வந்து புல் பேக் ஆகிறான். ஆனால் வந்து இமீடியட்டாக ஒரு வந்து ரெசிஸ்டன்ட் இருக்கிறதுனால மார்க்கெட் வந்து மூவ் ஆகலை. அதுவும் இல்லாத இன்றைக்கி வந்து தாக்கல் நடந்தது, அந்த தாக்கல் தான் இங்கே ஒரு பெரிய தாக்கலாக நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். சரி, அடுத்து இது என்ன பண்ணலாம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து அடுத்த லெவல்ஸ் வந்து ஹைக்கு போச்சு அப்படின்னா நம்ம அடுத்த ட்ரெண்ட் லைன் வந்து இதை ட்ரா பண்ணும்போது நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா, ஸோ மார்க்கெட் வந்து இதிலேருந்து புல் பேக் ஆகிட்டு இந்த லெவல்ஸ் வரைக்கும், அதாவது 48,000 வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேவா, இதை நீங்கள் வீக்லியாகவும் எடுத்துக்கலாம், இல்லை எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகேவா, ஒரு நல்ல ஒரு கேப் அப் சொல்ல முடியாதுல்ல, ஏன்னா இந்த இடத்துல கேப் இருக்குது. டக்குன்னு நாளைக்கு ஒரு கேப் அப் இந்த இடத்துல அடிச்சு இங்கே உட்கார்ந்து சப்போர்ட் எடுக்குதுன்னா 46,750 இதில் வந்து ஒரு சப்போர்ட் எடுக்குது அப்படின்னா அடுத்து வந்து மார்க்கெட் ஈஸியாக அங்கே வந்து தொட்டுட்டு போயிடும். ஓகேவா, ஒரு 400 பாயிண்ட்ஸ் ஈஸியாக மூவ் ஆகிட்டு போயிடும். ஓகே, அதனால தான் சொல்கிறோம். சரி, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. எந்தெந்த மார்க்கெட் வந்து எந்தெந்த மூவ்ஸில் போச்சுன்னா என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற 3 சினாரியோ வந்து பார்த்தாச்சு. இந்த ட்ரெண்ட் லைனில் வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா நம்ம வந்து புட் ஆப்ஷன் பை பண்ணணும், இல்லை இதில் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போச்சுன்னா பை ஆப்ஷன் கால் ஆப்ஷன் பை பண்ணணும். ஓகேவா, ஏன்னா நம்ம ஆப்ஷன் பையர்ஸ் தான். ஸோ இதில் இன்னொன்று என்னென்னா, அடுத்து இந்த ட்ரெண்ட் லைனில் வந்து பை பண்ணி இங்கே இருக்குது. ஸோ இம்பல்ஸ் மூவ்க்கான அடுத்த ஒரு பாசிபிலிட்டி நிறையா பார்க்கலாம் அப்படிங்கிறது என்னோட பர்சனல் தாட்டு. இன்னொன்று என்ன சொல்கிறேன்னா, இங்கே நமக்கு ஒரு கேப் அப் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த கேப்பை வந்து மார்க்கெட் வந்து ஃபுல் பண்ணுறதுக்கு நமக்கு ட்ரை பண்ணுவோம். ஓகேவா, ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு மேக்ஸிமம் லெவல் வந்து 48,050 போகிறதுக்கு 48,000 ரவுண்டாக வச்சுங்க, 48,000 வந்து மார்க்கெட் போகிறதுக்காக சான்சஸ் இருக்குது. ஓகேவா, சரி, இதான் வந்து பேங்க் நிஃப்டியோடது. அடுத்து வந்து நிஃப்டி 50 பார்த்துருவோம். சரி, நிஃப்டி 50ல் மார்க்கெட் வந்து இதுவும் இப்படி தான், ஒரு மார்க்கெட் வந்து ஒரு இம்பல்ஸ் மூவ் கொடுத்து ஒரு கரெக்ஷன் வச்சுருக்கான். அடுத்து வந்து ஒரு டபுள் டாப் கொடுத்துருக்கான், பார்த்தா தெரியும். இந்த இடத்துல நமக்கு டபுள் டாப் இருக்குது. ஓகேவா, மார்க்கெட்டில் வந்து டபுள் டாப் இருக்குது. ஸோ இதை என்ன பண்ணலாம், டபுள் டாப் கொடுத்துட்டா நம்ம வந்து செல் எடுத்துடலாமா அப்படின்னு சொல்லி இன்றைக்கி எடுத்துருந்துருப்பாங்க சில பேர். இங்கே வந்து நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணால் ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்கிறது,
நல்லா வந்து பாசிபிலிட்டி அதிகமாக இருக்கும். ஏன்னா அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை கரெக்டாக என்ட்ரி எக்ஸிட் பண்ண தெரிஞ்சோம்னா போதும். இதுதான் வந்து மேட்ரு. சரி, இப்போது இந்த இடத்துல டபுள் டாப் இருக்குது, இந்த இடத்துல இன்னொரு டாப் இருக்குது. ஓகே, அப்போ ஆளுக்கு மொத்தம் என்னென்னா ட்ரிபிள் டாப் ஆகிடுச்சு. ஸோ மார்க்கெட் வந்து கீழே தான் போக போகுதுன்னு எல்லாரோட சைக்காலஜியும் இருக்கும். ஆனால் மார்க்கெட் வந்து ஒரு கரெக்ஷனில் நமக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். ஓகேவா, இங்கே பாருங்க, மார்க்கெட் இங்கேருந்து டவுன் ட்ரெண்ட் ஆனது, திரும்ப இப்போ வந்து மார்க்கெட் அப் ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. ஓகேவா, இங்கேருந்து டவுன் ட்ரெண்ட் ஆகி மார்க்கெட் அப் ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. அப்போது கரெக்ஷன் வச்சு சப்போர்ட் எடுத்துட்டோம். இந்த இடத்துல தான் நமக்கு வந்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஏரியாஸ். ஓகேவா, ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஏரியாஸ். இங்கேருந்து ரிவர்சல் ஆகிருக்கு, ட்ரெண்ட் வந்து ரிவர்சல் ஆகிருக்கு. இந்த ட்ரெண்ட் ரிவர்சல் ஆனது இதுக்கும் கீழே, அதாவது மேக்ஸிமம் என்னென்னா 21,300 21,400 வச்சுக்கோங்க. 21,400 கீழே வந்து புல் பேக் பண்ணுறதுக்கு, டவுன் பண்ணுறதுக்கு விட மாட்டாங்க. ஓகேவா, ஸோ அதனால் மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கும் போது இங்கேருந்து வந்து திரும்ப இதிலேருந்து ஒரு பிரேக் அவுட் இங்கே கொடுக்குதான்னு பாருங்கள். இந்த லெவல் நமக்கு பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா மார்க்கெட் வந்து அடுத்தடுத்த லெவல்ஸ் வந்து 22,000 வரைக்கும் நமக்கு மார்க்கெட் வந்து மேக்ஸிமம் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் நம்ம வந்து சேனல் டெலிகிராம் குரூப்பில் வந்து நம்ம ஷேர் பண்ணுறோம், தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து சப்போர்ட் பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா நமக்கு இங்கே பாருங்கள், இதுதான் சொல்லியிருக்கோம். பிரேக் அவுட் ஆகிட்டு இந்த இடத்துல ஒரு சின்ன கரெக்ஷன் ரீடெஸ்ட் வைக்கிது அப்படின்னா நமக்கு இது வந்து ஒரு வேலிடானது. ஏன்னா இது ஏற்கனவே ரிஜெக்ஷன் ஏரியா தான், பார்த்தா தெரியும். பிரேக் அவுட், ரிஜெக்ஷன், ஸ்மால் அப் அண்ட் பிரேக் அவுட்டு. இங்கெல்லாம் பார்த்தோன்னா ஒரு நிறைய பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு அது ரிஜெக்ஷன் அண்ட் பிரேக் அவுட் அண்ட் இதாக நடந்திருக்கு. ஸோ இந்த பாயிண்டில் வந்து கொஞ்சம் அதாவது கரெக்ஷன் எடுத்து கீழே மார்க்கெட் நல்லா மூவ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம டவுன்வர்ட்ஸில் வந்து ஒரு புட் ஆப்ஷன் வந்து பை பண்ணுறதுக்கு பார்க்கலாம். நமக்கு இதிலேயே வந்து மார்க்கெட் வந்து இம்பல்ஸ் மூவ் கொடுத்து மேலே போகுது, இந்த டாப்பை வந்து உடச்சிருச்சு அப்படின்னா, அதாவது 21,800 உடச்சி மேலே வந்து சாலிடான ஒரு கேண்டில் வந்து நமக்கு இப்படி வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, ஒரு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகுதுன்னா நம்ம கால் ஆப்ஷனை பை பண்ணி போய்கிட்டே இருக்கலாம். ஓகேவா, சரி, இதில் வந்து 2 இது சொல்லியாச்சு. அடுத்தது என்ன அப்படின்னா, இப்போது இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் ஒன்று ஃபார்ம் பண்ணும். ஓகேவா, மார்க்கெட்டில் ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து ஃபார்ம் பண்ணோம்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேவா, இப்போ இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைனை நம்ம வந்து ஃபார்ம் பண்ணும்போது இதில் என்ன ஆகுதுன்னா, இந்த இடத்துல வந்து சின்னதாக ஃபேக் பிரேக் அவுட் இருக்கா, அது இன்றைக்கி வந்து கணக்கில் எடுத்துக்காதீங்க. இன்றைக்கி வந்து நடந்ததெல்லாம் கணக்கில் எடுத்துக்க வேணாம். ஓகேவா, நமக்கு வந்து எங்கே இப்போ மார்க்கெட் ஓப்பனிங் ஆகிருக்கு, எங்கே க்ளோஸ் ஆகிருக்கு, இதை மட்டுமே வந்து பார்த்தா போதும். நம்ம அதை வந்து கணக்கில் ரொம்ப வந்து இதை எடுத்துக்கிட்டு இதை பண்ணிகிட்டு இருக்கணும். மார்க்கெட் வந்து இங்கேருந்து நமக்கு வந்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. சரிங்களா, சரி, ஓகே, ரொம்ப வந்து லைனை வந்து கோடு போட்டேன். ஓகே, ஓகே, இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து வேறு எதுவும் சொல்கிறது பெருசாக இல்லை. ஸோ சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்மளோட குரூப்பில் வந்து வந்துடும், தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் ஆலில் போட்டுக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.